ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மனி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு. முக்கியமாக பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு தான் இது. எனக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிகோலில் வச்சுருக்க இல்லையா 2 மரம், இந்த மாதிரி பூத்து குலுங்கக்கூடிய அழகாக கலர்ஃபுல்லான ஒரு பூவாக தொங்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் நானே தயார் பண்ணது. இது எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் வீடியோ ஏற்கனவே இந்த விளாக் கொடுக்கையிலே சேர்த்து கொடுத்துருப்பேன். நான் வீடியோ கொடுத்துருக்கேன்னு சொன்னாலுமே அவங்களுக்கு போய் அதை பார்க்க முடியலைன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸே வந்துருச்சு. இன்றைக்கி மறுபடி கொஞ்சம் கோபமாகவே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எத்தனை டைம் சிஸ்டர் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அவங்களுக்காகவும் இந்த பதிவு, இன்னொன்று எல்லா பெண்களுக்காகவும் இந்த பதிவு தனியாக கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு இந்த மரம் எப்படி தயார் பண்ண அப்படிங்கிறத இந்த விளாகில் சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மரம் நான் எப்படி தயார் பண்ணேன் அப்படின்னா, இது நம்ம வீட்டில் உள்ள சப்போட்டா மரம். இது நிறைய தளைஞ்சு பக்கத்து வீடு வரைக்கும் போயிடுச்சு. அவங்க கிச்சன் வரைக்குமே ஃபுல்லாக போயிடுச்சு. அதனால சரி வெட்டி விடுங்க அப்படின்னு சொன்னாங்களா, சரி ஓகே அப்படின்ட்டு அதை வெட்டி விட்டோம். அதை வெட்டி விடும்போது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கிளைகள் 3 நாளாக நல்லா பிரிஞ்சிருக்கும் இல்லையா கிளைகள், அது மாதிரி கிளைகளை நான் என்ன பண்ணேன், எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இதில் ஏதாவது நம்ம ஒரு மரம் மாதிரி செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, அது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அந்த மரம் நல்ல உறுதியாக இருக்கும். அது வெட்டினதுக்கப்புறம் நான் நிழல்லையே கிட்டத்தட்ட ஒரு மாதம் அப்படியே காய வச்சுருந்தேன். அந்த மரத்தை வெயிலில் வைக்காமல், வெயிலில் வச்சோம் அப்படின்னா அதோட உறுதி சீக்கிரம் உடஞ்சி போகும் இல்லையா. நிழலில் வச்சோம் அப்படின்னா அந்த ஈரப்பதமும் இருக்கும், அந்த இறுக்கமாகவும் ஆகும். அதனால பார்த்திங்கன்னா நிழல்லையே 1 மாதம் வரைக்கும் அந்த கிளைகள் அப்படியே இலையோடவே காய வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டுட்டு கரெக்டாக எனக்கு எந்த ஹைட்டு வேணுமோ, அதாவது நம்ம வீட்டில் வச்சா எந்த அளவுக்கு நம்ம கண் பார்வைப்படுமோ, எந்த அளவுக்கு இருந்தால் ஹைட்டு இருந்தால் அழகாக தெரியுமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு மீதத்தை எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு, அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் எல்லாம் இருந்தது, அதை அப்படியே ஒரு துணி வச்சு ஃபுல்லாக பூசி விட்டேன். அதை நான் ஏற்கனவே வீடியோலாம் கொடுத்துருக்கேன். ஒரு மரத்துக்கு, அந்த பிங்க் கலராக இருக்கக்கூடிய மரத்துக்கு மட்டும்தான் அது மாதிரி செஞ்சேன். அந்த இது பெயிண்ட் வச்சு பூசி விட்டேன். இந்த எல்லோ கலர் மரத்துக்கு நான் அது கூட செய்யலை, ஏன்னா அப்படியே எடுத்து ஊண்டி வச்சுட்டேன். நல்லா தான் இருக்குது, அது கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் நிலைக்கவும் பூச்சி பிடிக்காதுங்கிறதுக்கு வேண்டி தான் ஃபஸ்ட்டு அதில் பூசி விட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை நல்லா பூசி விட்டுட்டு கீழே ஒரு டப்பு வச்சுக்கிட்டேன். அதில் அந்த குச்சியை ஊண்டி நல்ல கலவை, சிமெண்ட் கலவை இருந்தது இல்லையா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இப்போ வேலைகள்லாம் நடந்ததில்லை. அதனால் அந்த மீதமான சிமெண்ட்டை என்ன பண்ணால் அந்த குச்சியை ஊண்டி நல்லா இறுக்கமாக போட்டு இறுக வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது இந்த ஃப்ளவர் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது ஒரு பேட்ச் 190 ரூபா. எல்லா கலர்ஸும் இருக்குதுங்க. நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம வாங்கிக்கலாம். க்ரீன் இருக்குது, எல்லோ இருக்குது, வயலட் கலர் இருக்குது, லைட் பிங்க் இருக்குது, நல்லா டார்க் பிங்க் இருக்குது, எல்லா கலர்லேயுமே ஒயிட் இருக்குது, எல்லா கலர்லேயுமே இருக்குதா. சரி, எனக்கு என்ன அப்படின்னா, இந்த எல்லோ கலரும் பிங்க் கலரும் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் ஃபஸ்ட்டு பிங்க் கலர் பூவிலே மரம் செஞ்சுருந்தேன். ஒரு மரத்துக்கு 2 பேட்ச் வாங்குகிற மாதிரி இருந்தது. தொடர்ந்து என்னால் வாங்க முடியல, ஏன்னா பட்ஜெட் ப்ராப்ளம். 190 ரூபாய்க்கே நான் பட்ஜெட் பார்த்தேன். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா அக்கா ஒவ்வொரு பொருளாக வாங்கி நம்மளுக்கு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. நான் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து அந்த 190 ரூபாய்க்கு வாங்குறதுக்கே ஒவ்வொரு மாதம் பண்ணினேன். இப்போ பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் மரமே செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் அந்த ஃப்ளவரே மறுபடியும் ஒரு பேட்ச் நான் வாங்கியிருக்கேன். அப்படி ஒரே டைம் வாங்க மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக மாதங்கள், 1 மாதம் 2 மாதம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேமித்து அதிலிருந்து தான் நான் வாங்கினேன். 190 ரூபா தான். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு. இதில் மொத்தம் 6 குச்சி இருக்கும், 6 ஸ்டெம்முன்னு சொல்லுவோம்ல, அது இருக்கும், 6 ஃப்ளவர். ஃபஸ்ட்டு ஒரு 6 ஃப்ளவர் வாங்கி இது என்ன பண்ணணும் அப்படின்னா, குட்டி குட்டியாக நம்ம நூல் கட் பண்ணிக்கணும். அதாவது கட்டுற அளவுக்கு மட்டும் நூல் கட் பண்ணிவிட்டு, அதை கொஞ்சம் க்ரீன் கலராக இருந்தால் வெளியில் தெரியாது, அந்த கட்டி இருக்கிறது வெளியில் தெரியாது. அதுக்காக க்ரீன் கலர் நூல் எடுத்துகிட்டு அந்த குச்சி இருக்கு இல்லையா, மரக்குச்சி, அதில் வச்சு அந்த
ஃப்ளவரை வந்து அப்படியே வந்து கட்டி விட்டுறது, நூல்லையே கட்டி விட்டுறது. ஒரு 2-3 இடத்துல கட்டினோம் அப்படின்னா அது வந்து கீழே வந்து சாயாது, உருகியும் விழுகாது, நல்லா வந்து ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். அப்புறம் கட்டி விட்டு முடிச்சுட்டு அதை வந்து நல்லா எல்லா பக்கமும் அந்த ஃப்ளவர் வந்து அந்த நல்ல ஃப்ராடாக தெரிகிற மாதிரி, அதாவது நல்லா அடர்த்தியாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கேப் உள்ள இடத்துல எல்லாம் வந்து அப்படியே இழுத்து இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு பேட்ச் கட்டி விட்டுருந்தேன், 6 ஃப்ளவர் இருந்ததாக கட்டி விட்டுருந்தேன். கொஞ்சம் இடம் வந்து அந்த மரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரிஞ்சுது. இப்போ ஒரு 6 பேட்ச், அதாவது 6 ஃப்ளவர் போட்டு இப்போ மறுபடியும் இதில் வந்து நான் கட்டி விட்டுருக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்படி தான் இந்த மரத்தை வந்து நான் தயார் பண்ணேன். பாருங்கள், சின்ன சின்ன பக்கெட், இது நம்ம வீட்டில் பெயிண்ட் வாங்கின பக்கெட்டு, ஒரே அளவாக 2 பக்கெட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதுக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்துக்கலாம். இதை விட சின்னதாக நம்மளும் அதாவது இந்த மரம் வந்து செய்யலாம். நம்ம உள்ள வீட்டுக்குள்ளே ஹாலில் வைக்கலாம், போர்ட்டிகோவில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த அலங்காரமாக இருக்கக்கூடிய எந்த இடத்துல வேணாலும் இதை நம்ம வந்து வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்குதுங்க. நான் ஏன் இந்த கலர் 2 அதாவது நான் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, இந்த மஞ்சள் கலர் வந்து கொன்றைப்பூ இருக்குல்ல, சித்திரை கனிக்கு நம்ம வந்து கொன்றைப்பூ வச்சு சாமியெல்லாம் கும்பிடுவோம்ல, நல்லா கொத்து கொத்தாக பூத்து காய்க்கும்ல, அது மாதிரி உள்ள மலர்கள் தான் இது. அது மாதிரி இருக்குமே அப்படின்னு நினச்சி தான் இந்த மஞ்சள் கலர் வந்து மரத்தை வந்து நான் உருவாக்கினேன். பிங்க் கலர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது, இன்னொன்று பிங்க் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் பார்க்குறக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் வாங்கி இன்னொரு மரமும் செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னா, இது வந்து இந்த பாலிஸ்டர் கிளாத் இருக்குதுல்ல, நம்ம துணி, அந்த துணியோட மெட்டீரியல் தான் இது. அந்த துணியில் தான் இந்த பூ செஞ்சுருக்குறாங்க. இன்னொன்று வந்து அந்த இலைகள் மட்டும் பிளாஸ்டிக்கில் இருக்குது, மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா துணியில் தான் இருக்குது. நல்லா அழகாக இருக்குதுங்க, அவ்வளோ கலர்ஃபுல்லாக, நல்லா பார்க்குறக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கொடுக்குது. வீட்டுக்கு முன்னாடி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லை, வீடியோவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக தெரியுது. இப்படி தான் இந்த மரத்தை வந்து நான் தயார் பண்ணேன். ஏன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை வச்சு அப்படியே நம்ம வீட்டில் இருக்கிறதைகளே வச்சு அப்படியே நான் வந்து இந்த மரம் ரெடி பண்ணினேன். இனி அடுத்த கிளைகள் நாம் வெட்டும் போதும் பார்த்திங்கன்னா இன்னும் 2 மரங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். என்ன கலர் வாங்கலான்னா, ஒயிட் அண்டு வந்து நல்ல ஒரு ரெட் கலர், நல்ல ரெட்டிஸாக இருக்கக்கூடிய ஃப்ளவர் வாங்கி நல்லா இன்னுமே கலர்ஃபுல்லாக இன்னும் அந்த ஓரத்துல எல்லாம் வச்சு விட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் நம்ம மரத்தை வெட்டும்போது நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக வந்து 2-3 இடத்துல வந்து நூலை வச்சு கட்டி விட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ரா உள்ள நூல் எல்லாமே மறுபடியும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். அப்போ அந்த நூல் வந்து தெரியாது. உண்மையாலுமே இந்த மரத்தை பார்த்துட்டு நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன், கேட்காதவங்களே கிடையாதுங்க. ரொம்ப அழகாக இருக்குது, இது எவ்வளோ காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இது எப்படி இவ்வளோ பூ பூத்துருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்குங்க. நேரடியாக பார்த்தீங்கன்னா, இது வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, நேரடியாக பார்த்தா அப்படியே ஒரிஜினல் பூ அப்படியே பூத்து குலுங்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கேப் இல்லாமல் இப்போ 2 பேட்ச் வந்து வாங்கி இந்த மரத்தில் கட்டி விட்டுட்டேன். இப்போ மரம் ஃபுல்லாகவே பூவாக இருக்குது. கூட கொஞ்சம் அங்கங்கே குச்சி தெரிஞ்சுது, இப்போ அந்த குச்சியே தெரியல, ஃபுல்லாகவுமே வந்து பூவாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். அந்த பிங்க் கலரை வந்து அந்த சைடில் வச்சுருக்கேன். இதுதான் அந்த மரம், பிங்க் கலர் மரம். இந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பதிவை எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த மாதிரி வந்து அழகழகாக நம்ம வீட்டை வந்து அலங்காரம் பண்ணக்கூடிய பொருட்களாக நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் நிறைய மரக்கிளைகளில் குச்சிகள்லாம் கிடைக்கும், நம்ம வெட்டிட்டு வந்து இது மாதிரி நம்ம செய்யலாம். ஷேர் பண்ணி விடுங்க, எல்லோரும் இது மாதிரி செய்யட்டும். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.